நம்ம பொதுவாவே ஒரு பேய் கதையை பத்தி பேசினாலோ இல்ல ஒரு பேய் படத்தை பார்த்தாலோ அதுல காமனா சொல்ற ஒரே விஷயம் காட்டுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பேய் வீடு இருக்கு, இல்ல ஒரு பெரிய பங்களா இருக்கு, அதுக்குள்ள இன்னி வரைக்கும் ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். உங்கள நிறைய பேர் கண்டிப்பா ஈவில் டெத் படத்தை பார்த்திருப்பீங்க. அந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு சுத்தியும் அந்த வீட்டுக்குள்ளேயோ நிறைய பேய்ங்க வளாத்துற மாதிரி காட்டுவாங்க. இது எல்லாமே ஒரு கட்டு கதைக்கும் பேய் படத்துக்கும் வேணா நல்லா இருக்கும். உண்மையாவே இந்த மாதிரியான இடம்லாம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. நம்ம இந்தியாவிலேயே ரொம்பவே அழகான இன்னி வரைக்கும் ரொம்பவே பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு இடங்கள்ல ஒண்ணுதான் கேரள மாநிலம். கேரளால தான் போனகாட் அப்படின்ற ஒரு இடத்துல காட்டுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பங்களா அமைஞ்சிருக்கு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பங்களாவை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. இது எல்லாராலையுமே பேய் பங்களா அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா, அதாவது பொழுது சாஞ்ச அப்புறமா அங்க இருக்கிற மக்கள் யாருமே அந்த பங்களா பக்கத்துல கூட போக மாட்டாங்களா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அது இருக்கிற காட்டுக்கு கூட யாரும் போக மாட்டாங்க. அந்த பங்களாவை பத்தியும் அதுக்குள்ள நடந்த விஷயத்த பத்தியும் அங்க இருக்கிற மக்கள் பேசுறதுக்கு கூட பயப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல கேரளால இருக்கிற மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் ஆன போனகாட் பங்களா அப்படின்ற ஒரு பேய் பங்களாவை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாவே ஒரு ஊருன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்குள்ளதான் ஏதாவது ஒரு இடத்துல பேய் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு அந்த ஊரை குறிப்பிட்டுதான் இந்த பேய் இடத்தையும் சொல்லுவாங்க. ஆனா இதுல இருந்து ரொம்பவே வித்தியாசமா கேரளால இருக்கிற இந்த பேய் பங்களாவை வச்சுதான் அந்த ஊரே ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு. போனகாட் பங்களா அப்படின்ற ஒரு பேய் பங்களாவால தான் கேரளாலேயே போனகாட்ன்ற ஒரு இடம் ரொம்பவே பிரசித்தி பெற்ற இடமா இருக்கு. இந்த பங்களாவை பத்தியோ அந்த பங்களாக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயை பத்தியோ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பல விதமான அமானுஷ்ய கதைகளை பேசிட்டு தான் இருக்காங்க. ரொம்பவே பழமையான பாலடைஞ்ச தொட்டாலே உடைஞ்சு போற மர ஜன்னல்களையும் அங்க இருக்கிற செவுறு எல்லாமே ரொம்பவே பழசா ஒட்டடை படிஞ்சிருக்கு. இந்த கட்டிடத்துக்குள்ளதான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா ஒரு 13 வயசு சின்ன பொண்ணோட ஆத்மா அலையுமா. இந்த சின்ன பொண்ணோட பேய இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்துலயும் அது மட்டும் இல்லாம இந்த காட்டுலயே அங்கங்க ஒரு சில மரங்களுக்கு அடியிலையும் உக்காந்து இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களே பார்த்திருக்காங்களா. பொழுது சாஞ்சதுமே இந்த பங்களாக்குள்ள இருந்து ஒரு விதமான வெள்ளையான வெளிச்சம் வர மாதிரியோ, அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சின்ன பொண்ணு அழுவுற மாதிரியோ, ஒரு சில சமயங்கள்ல அந்த பொண்ணு சிரிக்கிற மாதிரியோ நல்லா தெளிவா கேக்குமா. பொதுவாவே ஒரு சில இடங்கள்ல நம்ம தனியா இருக்கும்போது நம்ம கூடவே யாராவது இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அது பகல் நேரமா இருந்தா கூட நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு விதமான பயம் உருவாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒரு பயத்தை தரக்கூடியதுதான் இந்த போனகாட் பங்களாவும். அப்படி இந்த பங்களால உண்மையாவே என்னதான் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி 1951ல தாமஸ்ன்ற ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு ஆபீசருக்கு இந்த ஒரு பங்களாவை கட்டி கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற தேயிலை தோட்டத்தை எல்லாத்தையுமே பராமரிக்கிறதுக்காக இவரும் அவரோட ஒய்ஃப் ஒரே ஒரு பொண்ணுன்னு ரொம்பவே சந்தோஷமா இந்த பங்களாக்கு குடியேறி இருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லயே அவரோட 13 வயசு சின்ன பொண்ணு ரொம்பவே மர்மமான முறையில அந்த போனகாட் பங்களாலேயே அவங்களோட உயிரையும் விட்டுறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தாமஸ பிடிக்காத அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த 13 வயசு சின்ன பொண்ண சாவடிச்சதாவோ, இதனாலேயே அந்த பொண்ணோட ஆத்மா அந்த பங்களாவை விட்டு போகாம இருக்கிறதாவும் நம்புறாங்க. தன்னோட ஒரே பொண்ணு இறந்து போனதுனால தாமஸும் அங்கிருந்து கிளம்பி பிரிட்டிஷ் நாட்டுக்கே போயிடுறாரு. அப்போல இருந்து அந்த பங்களாவும் காலியா இருக்கு. யாருமே அந்த பங்களால தங்கவும் இல்ல. இந்த சின்ன பொண்ணோட ஆத்மா மட்டும்தான் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே உண்மையாக்குற விதமா ஒரு சம்பவமும் அந்த இடத்துல அரங்கேறி இருக்கு. இந்த போனகாட்ல மொத்தமே ஒரு 20ல இருந்து 30 குடும்பங்கள் மட்டும்தான் வசிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்க சொல்ல அங்கிருந்த ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு ஒரு நாள்
விறகு எடுக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள போயிருக்கா. அப்போ அவளையே அறியாம இந்த பேய் பங்களா இருக்கிற இடத்துக்கு இந்த சின்ன பொண்ணு போகவோ அங்க இருக்கிற கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு அடியில இந்த 13 வயசு சின்ன பொண்ணோட பேய் உக்காந்து இருக்கிற மாதிரி இந்த பொண்ணோட கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. இத பார்த்ததோ அந்த பொண்ணும் அந்த இடத்துல இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ரொம்பவே பயத்தோட அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட தெரியாம அந்த பங்களா பக்கமா போனதாவும் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு பக்கத்திலேயே அந்த பொண்ணோட பேய பார்த்ததான்னு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிருக்கா. ஆரம்பத்துல அவங்க அப்பா அம்மாவோ இந்த சின்ன பொண்ணு சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி இவ ரொம்பவே சின்ன பொண்ணு அந்த பேய் பங்களா பக்கத்துல போகும்போது வேற எதையாவது பார்த்து பயந்துருப்பா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த விஷயத்த அப்படியே விட்டுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே இந்த சின்ன பொண்ணும் இவளுக்கு சுத்தமா தெரியாத பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லயோ நான் அந்த இடத்துல தனியா இருக்கேன், நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் கூட யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி அன்னைக்கு நைட்டே கதற ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டதும் தான் அவங்க அப்பா அம்மாக்கும் கண்டிப்பா அந்த 13 வயசு பிரிட்டிஷ் பொண்ணோட பேய் தான் நம்மளோட பொண்ணோட உடம்புக்குள்ள ஏறி இருக்கு அப்படின்ற விஷயம் நல்லாவே புரிய வருது. அதுக்கப்புறமா அவங்க இருக்கிற இடத்துலயே ஒரு சாமியார் கிட்ட இந்த சின்ன பொண்ணையும் கூட்டிட்டு போய் நடந்ததையும் சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லயே இந்த 8 வயசு சின்ன பொண்ணும் ரொம்பவே பரிதாபமா அவளோட உயிரை விட்டுறா. இதுக்கப்புறமா தான் இப்படிப்பட்ட ஒரு பேய் பங்களாவை பத்தியும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற கிறிஸ்துமஸ் ட்ரீய பத்தியும் கேரளா ஃபுல்லாவே காட்டு தீயா பரவ ஆரம்பிக்குது. சரி அப்போ இந்த 13 வயசு சின்ன பொண்ணோட பேய் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளயோ அந்த பங்களாவை சுத்தி இருக்கிற இடங்கள்லயோ பல அமானுஷ்யமான மரணங்கள் எப்படி நிகழ்துன்னே தெரியாம நடந்திருக்கு. அதாவது ஒரு சிலர் அந்த இடத்துல சூசைட் பண்ணி செத்து போனதாவோ இன்னும் ஒரு சில பேர் அந்த வழியா நடந்து போய்கிட்டு இருக்க சொல்ல அவங்களோட கால் தவறி மலையில இருந்து கீழே விழுந்து செத்து போனதாவோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி அங்க மரணம் அடைகிற எல்லாரோட ஆத்மாவோ அந்த இடத்துலயும் அந்த காட்டுக்குள்ளயும் தான் சுத்திக்கிட்டு இருக்கிறதா அந்த ஊர் மக்கள் ஆணித்தரமா நம்புறாங்க. ஒரு சில பேர் விறகு எடுக்கிறதுக்காகவும் தேன் எடுக்கிறதுக்காகவும் அந்த பில்டிங் அமைஞ்சிருக்கிற காட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அவங்க யாருமே சாயந்தரம் 6 மணிக்கு மேல அதாவது பொழுது சாயும் போது அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்களாம். இன்னும் ஒரு சில பேரோட கண்ணுக்கு சில சமயங்கள்ல இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மரத்துக்கு அடியிலேயே அந்த சின்ன பொண்ணோட ஆத்மா உக்காந்து இருக்கிற மாதிரி தெரியறதா சொல்லிருக்காங்க. எந்த ஒரு கட்டிடமா இருந்தாலும் ரொம்ப நாளா பயன்படுத்தாம ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு அமானுஷ்யம் அந்த இடத்துல புகுந்துரும். இந்த போனகாட் பங்களால இன்னி வரைக்கும் இந்த 13 வயசு சின்ன பொண்ணோட ஆத்மா இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கான விடை சரியா தெரியல. ஆனா அந்த பங்களாலயோ அந்த பங்களாவை சுத்தி இருக்கிற இடங்கள்லயோ ஏதாவது ஒரு தீய ஆத்மாவாது இருக்கும் அப்படின்றது மட்டும் உண்மை. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கும் மேல அங்க இருக்கிற மக்கள் இந்த பங்களாவை பார்த்து பயப்படுறாங்கன்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றது மட்டும் உண்மை. உங்கள எத்தனை பேரு கேரளாக்கு போகும்போது இந்த மாதிரியான ஒரு பேய் பங்களா அங்க இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமானுஷ்யமான பேய பத்தியோ இல்ல பேய் இடத்த பத்தியோ நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜாவோ இல்ல வாய்ஸ் நோட்டாவோ ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.